வெல்கம் டு லாஸ்ட் மினிட் மேக்ஸ் சேனல். கிளாஸ் 9th எக்ஸசைஸ் 2.7 பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் எக்ஸசைஸ் வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ சம்முக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சம், ரேஷ்னலைஸ் த டினோமினேட்டர். ஸோ டினோமினேட்டரில் அவங்க ரேஷ்னலில் கொடுத்துருக்காங்க, அதை வந்து ரேஷ்னலில் நம்ம மாற்ற போகிறோம், அவ்வளோதான் வேலை. ஓகே, இப்போ ரூட் 15 கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியில் எடுக்க முடிஞ்சது, ரூட் விட்டு வெளியில் எடுக்க முடிஞ்சதெல்லாம் ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ 50 எப்படி பிரிக்கலாம்? 5 × 5 25 × 2 50. ஸோ 5 வந்து ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கலாம். ஸோ 5 வெளியில் எடுத்தாச்சு. இப்போ ரூட் 2 இருக்குது. இந்த ரூட் 2 மட்டும் தான் நம்ம கேன்சல் பண்ணணும். ஓகே, அதனால் என்ன பண்ணுறோம், ஒரு ரூட் 2வால் மேலே கீழே மல்டிபிள் பண்ணுறோம். ஓகே, இதை மல்டிபிள் பண்ணும்போது மேலே ரூட் 2 வந்துடும், கீழே ரூட் 2 ஆயிரும். அப்போ 5 × 2 10. அப்போ மேலே ரூட் 2 இருக்குது, கீழே 10 இருக்குது, கீழே ரேஷ்னலைஸ் ஆயிடுச்சு. ஓகே, அவ்வளோதான் இந்த சம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன், 5/3 √5. 5 இங்கே √5 மட்டும் இருக்குது. அப்போ இதை மறுபடியும் ஒரு √5வால் மேலே மல்டிபிள் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மல்டிபிள் பண்ணணுனால பண்ணலாம். இல்லைன்னா இங்கே ஏற்கனவே இங்கே மேலே 5 இருக்குது. ஸோ 5க்குள்ளே 2 √5 இருக்கும். ஸோ √5 × √5 போட்டிங்கன்னா கீழேயும் மேலேயும் ஒரு √5 கேன்சல் ஆகிடும். அப்போ மேலே √5, கீழே 3. அவ்வளோதான், செகண்ட் சப்டிவிஷன் முடிஞ்சுது. ஓகே, தேர்ட் ஒன், √75 /√18. √75 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 5 × 5 × 3 சைடில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்து √18 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 3 × 3 × 2. ஓகே, இப்போ ரூட் விட்டு வெளியில் எடுக்க முடிஞ்சதை எடுத்துக்கலாம். இங்கே மேலே ஒரு 5 எடுத்துக்கலாம், கீழே ஒரு 3 எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ மேலே என்ன இருக்குது? √3 மட்டும் இருக்குது, கீழே √2 மட்டும் இருக்குது. நமக்கு தேவை கீழே உள்ளதை மட்டும் தான் நம்ம ரேஷ்னலைஸ்டாக மாற்றணும். மேலே வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. அப்போ கீழே என்ன இருக்குது? √2 கூட ஒரு √2 மல்டிபிள் பண்ணோம்னா கீழே 2 வந்துடும். ஓகே, அப்போ √2 வச்சு மேலே கீழேயும் மல்டிபிள் பண்ணுறோம். ஓகே, மல்டிபிள் பண்ணும்போது என்னாகும்? இங்கே ரூட்டு மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிங்கன்னா ரூட்குள்ளே இருக்கிற நம்பரை நம்மளால் மல்டிபிள் பண்ண முடியும். ஸோ 5 அப்படியே வந்துடும். 3 × 2 = 6, √6 வந்துடும். கீழே இந்த 3 √2 × √2 எவ்வளவு? வெறும் 2. அப்போ 3 × 2 6. அப்போ 5 √6 / 6. தேர்ட் சப்டிவிஷன் முடிஞ்சுது. ஃபோர்த் சப்டிவிஷனில் என்ன இருக்குது? 3 √5 / √6. நமக்கு கீழே உள்ளதான் தேவை. ஸோ கீழே உள்ள நம்பரால் மறுபடியும் நம்ம √6ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ மேலே ஒரு √6, கீழே ஒரு √6 மல்டிபிள் பண்ணிங்கன்னா √5 × 6 30 வந்துடும். அப்படியே இந்த 3 இருக்குது. ஓகே, இங்கே √6 × √6 வந்து 6. அப்போ இங்கே மேலே கேன்சல் பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ண தான் செஞ்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. 1 3s are 3, 2 3s are 6. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? √30/2. அவ்வளோதான், ஃபோர்த் சப்டிவிஷன் முடிஞ்சது.